அம்மா ம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அடுப்பு பற்ற வச்சிட்ருக்கேன். என்ன செஞ்சிட்ருக்கீங்க? காஃபி போட்டுட்ருக்கேன். அங்கே பாருங்கள். அடுப்பு கூட கிடைக்கல, அடுப்பு கூட எனக்கு தரல, ஒன்றுமே நலத்திட்ட உதவி ஒன்றுமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்படுதோம். வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்கு, வீடு கூட இல்லை, வாடகைக்கு இருக்கேன். இப்போ பாருங்கள், அடுப்பு கூட இல்லை, கரண்ட் அடுப்பு கூட எனக்கு தரல. பிரதம மந்திரிக்கு பாத்ரூம் எதுவுமே கட்டி தரல. ஏம்மா கண்ணா பேசு. எந்த உதவியுமே கிடைக்க மாட்டேங்குது. அடுப்பும் இல்லை, சிலிண்டரும் தரல. நான் இப்போ விறவடுப்பில் தான் பற்ற வைக்கேன். ரொம்ப கஷ்டப்படுதேன், வாடகைக்கு இருக்கேன். வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்கு, யாரும் கண்டுக்க மாட்டேங்காங்க. எந்த நலத்திட்ட உதவியும் கிடைக்க மாட்டேங்குது. பிரதமர் கக்கூசும் கட்டலை, வீடும் கட்டி தரல எனக்கு. அது மாமனார் இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இடம் இல்லைல்ல, உனக்கு பட்டா இல்லைல்ல அப்படின்ட்டு எனக்கு எதுவும் சூழ்நிலையில் இருக்கேன். என் மகன் கோலப்படி விற்றா, அவன் சோகமான பையன். அவன் சோகமான பையனாக இருக்கிறதுனால உழைக்க முடியல, அவனால் வருமானம் பற்ற மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம், படுத்த கஷ்டம், அவ்வளோ கஷ்டப்படுதோம். நான் அடுப்பை பற்ற வச்சு தான் என் தீய விறகு பறிக்கு தான் ஏதாவது செய்தேன். அடுப்பு கூட கிடைக்கல, சிலிண்டர் கிடைக்கல, எதுவுமே இல்லை. வீடு இல்லை, வீடு இல்லாமல் கஷ்டப்படுதேன். வீடு வாங்க பணமும் இல்லை, காசும் இல்லை. யாராவது உதவி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோ கஷ்டப்படுதேன். யார் வந்து உதவி செய்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துவேன். நான் இவ்வளோ காலமும் கஷ்டப்படுதேன். எனக்கு அனாதை மாதிரி இருக்கேன். எந்த சொந்தக்காரங்களும் இல்லாமல் அனாதையாக இருக்கேன். ஒரு வீடு கட்டி தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுப்பும் தந்து வீடும் கட்டி தந்து எனக்கு முதியோர் பணமும் தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். முதியோர் பணம் கிடைக்கல, விதவை பணம் கிடைக்கல. என் வீட்டுக்காரர் சேர்த்து 12 வருஷம் ஆச்சு. சோகமான பையன், உழைக்க முடியாத பையனை வச்சு சங்கடப்பட்டுருக்கேன். ஏதோ கோலப்படி வியாபாரம் பண்ணுவோம், அவ்வளோதான். அவனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி எனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துவேன்.